கனமழையின் காரணமாக காரைக்காலில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது தற்போது வெளியாகி இருக்கிறது. கனமழை பெய்து வரும் நிலையில் காரைக்காலில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் தற்போது உத்தரவொன்றை பிறப்பித்திருக்கிறது. காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை என்று அந்த மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். கனமழையின் காரணமாக காரைக்காலில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று அந்த மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை பெய்து வரும் நிலையில் காரைக்காலில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைகிறார். மகாராஜ பாண்டி, இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழுமையான விவரங்கள். நிச்சயமாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்துல நேற்று இரவு 8:30 மணிக்கு கனமழை பெய்ய தொடங்கியது. அந்த மழை தொடர்ச்சியாக நிற்காமல் அடைமழையாக பெய்து கொண்டிருக்கிறது. அதாவது காரைக்கால்ல நேற்று 8:30 மணிக்கு பெய்த மழை இன்று காலை 8:30 மணி அளவுல 12 சென்டிமீட்டர் அளவுக்கு பதிவாகி இருந்தது. இதன் காரணமாக காரைக்காலில் உள்ள அனைத்து பகுதிகளும், அதாவது திருநள்ளாறு, கோட்டுச்சேரி, நெடுங்காடு, காரைக்கால் வடக்கு, காரைக்காடு தெற்கு, டிஆர் பட்டினம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் இந்த மழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக இன்று காரைக்காலில் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதுமாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து காரைக்காலில் இன்று பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். இந்த மழை இன்று தொடர்ந்தும் பெய்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக நெடுங்காடு தொகுதியில 2 வீடு இடிந்து விழுந்து அந்த வீட்டில வளர்த்து வந்த 10க்கும் மேற்பட்ட கோழிகள் இருந்தது. மேலும் 15க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்களும் சேதமடைந்தது. முக்கியமாக சொல்ல போனோம்னா திருநள்ளார் கோயிலேயே தண்ணீர் தேங்கி இருந்தது. தண்ணீர்ல தேங்கியிருந்த தண்ணீர்லயே பக்தர்கள் நடந்து சென்று தரிசனம் செய்யும் சூழ்நிலை தான் இன்று நிலவியது. இந்த மழை என்றது விடாமல் தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதால் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் குலத்தங்கன் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் காரைக்காலில் தொடர்ச்சியாக 2 நாட்கள் மழை பெய்து கொண்டிருப்பதால் மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் அவர்கள் செயல்பட வேண்டும். அரசு ஊழியர்கள் விடுமுறையில் சென்றிருந்தால் அவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். அதாவது எந்த ஒரு புகாரும், அதேபோல் எந்த ஒரு போன் கால் வந்தாலும் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் இன்று திட்டவட்டமான ஒரு உத்தரவையும் போட்டிருக்கார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.